வணக்கம். என்னுடைய பண்ணையில் இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா, கொடியாட்டு கிடாவுக்கும் பல்லையாட்டுக்கும் பிறந்த இந்த ஆடு வந்து தாயாடு வந்து பல்லையாட்டுக்கும் பிறந்த ஆடுங்க. இது 2ஆம் நீத்து ஆடு. இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா 2 குட்டி போட்டுருச்சு. இது வந்து கிராஸ் ஆன ஆடு தான். இருந்தாலும் மேட்டிங் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கொடியாட்டு கிடா. இது வந்து 2 குட்டி போட்டுருக்கு. 2 குட்டியோட வளர்ச்சியை பாருங்களேன். இந்த 2 குட்டியும் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி வந்து பிறக்கும்போது நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு குட்டி நல்ல ஆரோக்கியமாக, நல்ல திடகாத்திரமாக, நல்ல உயரமாகவும் வெயிட்டாகவும் இருக்குது. இன்னொரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயரம் கம்மியாகவும் வளர்ச்சி கம்மியாகவும் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தோன்னா தாயாட்டிடம் போதிய பால் வளம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்க. இது இன்னும் அதுக்கு மறுநாள் போட்ட ஒரு ஆடு இருக்கு பாருங்கள், அதை காமிக்கிறேன். தலைச்சினத்து புறா தாங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி போட்டுருக்கு பாருங்கள். இந்த குட்டியை பாருங்கள். குட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதே பிடிக்கும். அவ்வளோ அருமையாக எனக்கு இது பாருங்கள். எவ்வளோ உயரம், எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ திடகாத்திரம், என்ன கலரு, என்ன போஸாக இருக்கிறோம்ல, போன்விட்டா சாப்பிடும் எவ்வளோ போஸாக நிற்கிது பாருங்கள். இது வந்து தலைச்சினத்து தான். ஆனால் ஒரு குட்டி தான் போட்டிருக்கு. இதுக்கிட்ட இருக்க பால் வளம் அந்த ஆட்டுக்கிட்ட இல்லை. ஸோ தாய் ஆட்டுக்கிட்ட பால் வளம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் குட்டி வளரும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வயசான ஆட்டுக்கு வந்து இளங்கடை மேட்டிங்கில் விடுங்க. இளம் ஆட்டுக்கு வந்து வயசான கிடா மேட்டிங்கில் விட்டுனா ரெண்டுக்குமே சூப்பராக, குட்டியும் நல்லாயிருக்கும், ஆடும் நல்லாயிருக்கும். அதே பிறக்கிற குட்டி வந்து ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அது சூப்பராக பிறக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா, வயசான ஆட்டுக்கு வந்து இளங்கடாவும், இளமையான ஆட்டுக்கு மாதிரி தலைச்சினத்து குறாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசான கிடா விட்டிங்கனாக்கா எப்படி குட்டி பாட்டுருக்கு வந்து அந்த கிடா வந்து நான் வச்சிருந்த கிடா வந்து பார்த்தோன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு கிடா. இது வந்து தலைச்சினத்து குறால் தான். ஆனால் இதோட குட்டியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். இது நான் எதுக்கு இந்த பதிவு பண்ணுறேன்னாக்கா, அதாவது குட்டி வந்து பால் வளத்தை பொறுத்து தான் வளர்ச்சி வளருங்கிறத விட நம்ம மேட்டிங் விடக்கூடிய கிடா ரொம்ப முக்கியமான விஷயம் தாங்க. நம்ம வந்து பண்ணையில் கிடாவே இல்லைன்னு சொன்னால் பண்ணை வச்சுருக்கதே வேஸ்ட்டு தான். என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம பண்ணையில் கிடா வச்சுருக்கணும். கிடா வச்சுன்னா 2 கிடா வச்சுன்னா ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லையா, இன்னொரு பண்ணை நண்பர்கிட்டையோ நம்மகிட்ட ஷேரிங்கில் இருக்கணும். அவர்கிட்ட இளங்கடா, நம்மகிட்ட வயசான கடை, நம்மகிட்ட இளங்கடா, அவர்கிட்ட வயசான கடை மாறி வச்சுருக்கும்போது வயசான ஆட்டுக்கு வந்து இளங்கடை விட்டுறணும். அதாவது இளம் ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசான கிடா விட்டணும். இப்படி விடும்போது பார்த்தீங்கன்னா குட்டி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கும். குட்டி ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கு இந்த 2 ரீசன் 100க்கு 100 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பண்ணையில் கடைப்பிடிக்கணும். இது வந்து என்னுடைய அனுபவ கருத்து தான். இது வந்து சயின்டிஃபிக்கான கருத்து நான் சொல்லலை. என்னுடைய பண்ணையில் நான் அனுபவ ரீதியாக நல்லா அனுபவப்பட்டிருக்கேன். இது இப்படிலாம் பிறக்கும்போது என்னோடய பண்ணையில் குட்டி அருமையாக வந்து பொசாக்காக வந்து குட்டி திடகாத்திரமாக இருக்குது. ஸோ இந்த முறையில் நம்ம வந்து பண்ணையில் கிடா பராமரிச்சினாலே குட்டி சூப்பராக இருக்கும். அதுக்கு உதாரணமே இந்த குட்டியை காமிக்கணுங்கிறது அந்த வீடியோ தான். அந்த குட்டி ஒரு குட்டி தான் போட்டிருந்தாலும் பரவாயில்ல. தலைச்சினத்து குறால், கிடா வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு குறால். அப்படிங்கிறப்ப அந்த குட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இது 2 ஈத்து முடிச்சுட்டு 3ஆம் ஈத்து போட்டுருக்குது.